ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருவி டெக் நியூஸ். இப்போ நம்ம சேனல்ல 2 ரெக்யர்மெண்ட்டை பத்தின டீட்டெயில் வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. ஓகே, இப்போ அந்த ரெக்யர்மெண்ட்டை பத்தி பார்க்கலாம் வாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஜோஹோல கஸ்டமர் சக்சஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு ரோல் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெச்சிஎல்ல சேல்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்ற 2 ரோல் போட்டிருக்காங்க. இது ரெண்டுக்குமே உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது கோடிங் எதுவும் தெரிஞ்சிருக்க வேண்டாம். எனி டிகிரி படிச்சவங்க ஜோஹோக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஹெச்சிஎலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பிபிஏ கேண்டிடேட்டா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஸோ இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல போற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சிஎல் ரெக்யர்மெண்ட்டை பார்க்கலாம். இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ள போகும். இப்போ ஹெச்சிஎல் டெக்னு வச்சிருக்காங்க. ஹெச்சிஎல் தான் ஹெச்சிஎல் டெக்ன்றது கொடுத்துருக்காங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பேட்ச் 2023-2024 இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சேல்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ரோலோட நேம். இதுக்கு யார் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி பிபிஏ கேண்டிடேட் நீங்க அப்ளை பண்ணலாம். 2023-24 கிராஜுவேஷன் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் டெவலப்மெண்ட் இல்லைன்னா கிராஜுவேட் ட்ரெயினி அப்படின்னு இருக்கும் உங்களோட டெஸ்டினேஷன். ஓகே, இதுக்கான சிடிசி ஆஃபர்டு ஆஸ் பர் ஹெச்சிஎல் டெக்ல எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி இருக்கும். நல்ல சேலரி இருக்கும். பேசிக்ஸ் 60% அண்ட் அபோவ் பர்சன்டேஜ் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்றது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சர்வீஸ் அக்ரிமெண்ட் ஃபார் 12 மந்த்ஸ்க்கு நீங்க கண்டிப்பா அங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த அக்ரிமெண்ட் எல்லா கம்பெனிலையுமே கொண்டு வந்துட்டாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கம்பெனில போய் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு 6 மந்த்ஸ் ஆனோடனே உங்களுக்கு சேலரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. ஸோ கம்பெனி பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டுறீங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த 6 மந்த் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால கம்பெனிக்கு லாஸ். ஸோ அந்த ரீசன்னால தான் எல்லாருமே இப்போ எனக்கிட்டயுமே நிறைய ரெக்யர்மெண்ட் வரும்போதே கம்பெனில சொல்றதே மேம் தே ஆர் ரெடி டு ஒர்க் ஃபார் 1 or 2 இயர்ஸ் கண்டிப்பா அங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சில இடத்துல அவங்களோட சர்டிபிகேஷன் கொடுக்க மாதிரி இருக்குன்றதும் இப்போ வந்திருக்கு. ஓகே, இன்கேஸ் நீங்க கம்பெனி விட்டு 12 மந்த்ஸ்க்கு உள்ள போறீங்க அப்படின்னா நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 50,000 அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே ஓகே, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. உங்களோட ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க, இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, கான்டாக்ட் நம்பரு, ஹெச்சிஎல் டெக்கோட அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது மேண்டரட்டி கிடையாது. ஏன்னா இது நம்ம இப்போ கிடைச்சிருக்காது உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா ஸ்டார் போட்டிருக்கிறது கண்டிப்பா கொடுக்கணும். ஸோ இதுல நீங்க நோன் கொடுத்துக்கோங்க. இதுல என்ட்ரி பண்ணலாலும் எடுத்துக்கோ. உங்களோட அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. பர்மனன்ட் சிட்டி என்னன்றதை கொடுத்துக்கோங்க. எந்த ஸ்டேட்டு அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. 10th டிகிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. 12th டிகிரி பர்சன்டேஜ், அதாவது 10th டிகிரியில் உள்ள பர்சன்டேஜ், 12th டிகிரி பர்சன்டேஜ், என்ன ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் யூஜியா பிஜியா அப்படின்றத நீங்க டிக் பண்ணிக்கோங்க. எந்த காலேஜ்ல நீங்க யூஜி முடிச்சீங்க, இல்லைன்னா உங்களோட டிகிரி நேம் என்ன, அதாவது காலேஜ் நேம் இங்க மென்ஷன் பண்றீங்க. உங்களோட டிகிரி அதாவது பிபிஏ என்னன்றதை மென்ஷன் பண்ணுங்க. வேற டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணி பாருங்க. ஆனா அதுல பிபிஏ தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மேபி பிபிஏ முடிச்சு எம்பிஏ முடிச்சவங்களே நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, யூஜி டிகிரி ஸ்பெஷலைசேஷன் இருக்கிறவங்களும் இருக்கிறீங்க. அதாவது யூஜி டிகிரியோட ஸ்பெஷலைசேஷன் கேட்டிருக்காங்க. டிகிரியோட நேம் மேபி பிபிஏ அப்படின்னா அதுல என்ன ஸ்பெஷலைசேஷன்ல இருந்தீங்க, எந்த இயர் பாஸ்ட் அவுட் ஆனீங்க, யூஜியோட பர்சன்டேஜ் எவ்வளோன்றதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது எல்லாத்தையும் நீங்க சப்மிட் பண்ணிட்டு எஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இது சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபார்ம் சப்மிட் ஆயிடும். உங்களுக்கு மெயில் வரும். ஓகேவா? இன்டர்வியூ மெயில். ஓகே, நெக்ஸ்ட் ஜோஹோக்கு அப்ளை பண்றதுக்கான ப்ராசஸ் பார்க்கலாம். இதுக்குமே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள போகும். கஸ்டமர் சக்சஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒர்க் லொகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில தான் ஒர்க் பண்ண போறீங்க. எல்லாருக்குமே தெரியும் கஸ்டமர் சக்சஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னாவே கஸ்டமரோட நீங்க இன்ட்ராக்ட் பண்ணிட்டு அவங்களோட ப்ராடக்ட் பத்தின ரிவ்யூலாம் எடுக்கணும் அப்படின்றதை இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த கஸ்டமரோட ஸ்டோரிஸை நீங்க டிராஃப்ட் பண்ணி சோசியல் மீடியால போஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டிங் மானிட்டர் அண்ட் அசஸ் த மார்க்கெட்டிங் இனிஷியேட்டிவ்லாம் நீங்க
ரிப்போர்ட்லாம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஜாப் ரெக்யூர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எக்செப்ஷனல் எக்செப்ஷனல் வெர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும். இன்னொன்று குளோபல் கஸ்டமர் பேஸ், கஸ்டமரோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும். 2 to 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டமர் சக்ஸஸ் ரோல்ஸில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒன்லி த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி நோட்டிஃபைடு ஆஃப் தி ஃபர்தர் ரவுண்ட்ஸ். ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் நோட்டிஃபை பண்ணுவாங்க. அதாவது மெயிலாக இருக்கலாம், இல்லை கால் பண்ணலாம். ஓகே, ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணி பாருங்க. மேபி நீ 6 months எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணி பாருங்க. ஓகே, நேம் கொடுத்துக்கோங்க, ஜெண்டர் கொடுங்க, இமெயில் ஐடி கொடுங்க, மொபைல் நம்பரு, நேஷனாலிட்டி என்னன்றதை மென்ஷன் பண்ணுங்க, கரண்ட் லொக்கேஷன் எங்கே, எந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சீங்க, போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னன்றதை கொடுத்துக்கோங்க. அதாவது ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்சியா, ஐசிஎஸ்சியான்றது, இயர் ஆஃப் பாசிங் எப்போ கம்ப்ளீட் பண்ணீங்க, ஹவு மெனி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃப்ரெஷரும் இதில் அப்ளை பண்ணலான்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அதில் போடலை, பட் இதில் இருக்குது. நீங்கள் அதனால் அப்ளை பண்ணி பாருங்கள். மேபி இன்டர்வியூ மெயில் வந்தால் நம்ம லக்கு தானே, நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம்ல. கரண்ட் எம்ப்ளாயர் ஒர்க் பண்ணுறீங்கன்னா எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணுற கம்பெனியோட டெஸ்டினேஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அது கொடுங்க. கரண்ட் எம்ப்ளாயர் எந்த கம்பெனி நேம் இங்கே கொடுக்கணும். ஓகேவா? இங்கே வந்து என்ன ரோலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ கரண்ட் சிடிசி வாங்கிட்டு இருக்கீங்க, எக்ஸ்பெக்டட் சிடிசி எவ்வளோ, நோட்டீஸ் பீரியட் நீங்கள் எவ்வளோ பீரியடில் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க, நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற வில்லிங்களா இருக்கீங்களா அப்படின்றது, ஸ்கில் செட் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறமா ஹவு டு யூ நோ அபவுட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது நாக்ரி, லிங்க்டின், யூடியூப் எது மூலமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்றது. இந்த ஐ அக்னாலஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரௌஸ் பண்ணி உங்களோட ரெஸ்யூமை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆகணும். உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க அப்படின்னா மெயில் வரும். இன்னும் ஜோஹோல நிறைய நான் வந்து மறுபடி ரோலுக்கு போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் லேடிஸ் வந்து கால் பண்ணி, மேம் நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு எப்படி என்னென்ன ப்ராசஸ் இருக்கும், எனக்கு இன்டர்வியூ மெயில் வந்திருக்கு அப்படின்றலாம் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஏன்னா நம்ம உமன்ஸ் எல்லாருக்குமே நம்ம வந்து வேலைக்கு போகணுன்ற சப்போர்ட் பண்ணுவோம். பட் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து உமன்ஸ் நிறைய பேர் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வேலைக்கு போயிட்டு அவங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும், நம்மளோட சொசைட்டி எல்லாத்தையுமே வந்து அவங்க பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்கு நான் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா அடவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இங்கே நமக்கு பைத்தான், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ இந்த கோர்சஸ்லாம் சொல்லிக் கொடுத்து பிளேஸ்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு யாருக்கோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட நம்பருக்கு இருக்குது, அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பாய், டேக் கேர், வில் see you on next video.